Hi friends and viewers, welcome to Bald Nachi's YouTube channel. இன்னைக்கு நாம வெஜிடபிள் ஹரியாலி பிரியாணி பார்க்க போறோம். வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். ஹரியாலி என்னடா புதுசா இருக்கேன்னு பார்க்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லை, ஹரியாலி ஹரானா க்ரீன் அர்த்தம். ஸோ இன்னைக்கு ஒரு க்ரீனிஷ் கலரில் சூப்பரான பிரியாணி ஒன்று உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னென்னா, இந்த க்ரீன் கலர் வரப்போகிறதுக்கு பேஸ் வந்து பாலக்கீரை. நான் வந்து டைம் கன்சியூமிங்காக பிளான்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். பிளான்ச்சுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, சுடு தண்ணியில் நல்லா பாய்லிங் வாட்டரில் பாலக்கை போட்டுட்டு பிஞ்ச் ஆஃப் சுகர் அண்ட் சால்ட் ரெண்டையும் போட்டுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு டிஸ்கலர் ஆகாது. போட்டுட்டு ஒரு 1 minute தண்ணியில் விட்டுட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பாலக், புதினா, மல்லி, 3 பச்சை மிளகா, இது நாளையும் இப்போ அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம இந்த ஹரியாலி பேஸ்ட்டை செஞ்சிடலாம். ஸோ அதுக்கு மிக்சியில் பாலக், இது ஒரு 15 to 20 இலை தண்டு வர்ற மாதிரி கீழே தண்டை நறுக்கிட்டு இதை பிளான்ச் பண்ணி வச்சுருக்கேன். தென் புதினா ஒரு 3-4 ஸ்ப்ரிக்கு, கொத்தமல்லி இதுவும் ஒரு 3-4 ஸ்ப்ரிக்கு, தென் பச்சை மிளகா. ஸோ நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தனியாக வதக்கும் போது பயன்படுத்த போகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை அப்படின்னா இஞ்சி பூண்டையும் ரஃபாகவே இதில் போட்டு இதிலே அரைச்சிக்கலாம் பேஸ்ட் பண்ணும்போது. ஓகே, இப்போ இது பேஸ்ட் பண்ணுடைய ஹரியாலி பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஆல்மோஸ்ட் 3/4 கப் வந்திருக்கு. இப்போ இதை சைடில் வச்சிடலாம். இப்போ நம்ம அடுத்தாப்பில் தாளிக்கு போயிடலாம். இப்போ பிரியாணிக்கு ஆஸ் யூஷுவல் நல்லா அகலமான ஒரு பாத்திரம் அல்லது திக் பாட்டம் அண்டி எடுத்துக்கங்க. 4 to 5 ஸ்பூன் ஆயில் விட்டுறலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ப்ளஸ் பட்டர் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். ஆஸ் யூஷுவல் பிரியாணிக்கு ஹோல் கரம் மசாலா போட போகிறோம். பட்டை இலை 2 பீஸ் பட்டை, 3 கிராம்பு, ஸ்டார் அனீஸ், 2 ஏலக்காய், காலா ஜீரா அண்ட் ரெகுலர் கியூமின், அதாவது ரெகுலர் சீரகம், ஸ்லைஸ் பண்ண வெங்காயம், ஒரு வெங்காயம் போட்டுறேன். ஸோ இந்த பிரியாணியை பொறுத்த வரையும் ரொம்ப கலர் ஆக வேண்டாம். ஆனியன் யூஸ்வலாக நம்ம ப்ரௌன் பண்ணி போடுவோம் இல்லையா, இதுக்கு நம்ம ஜஸ்ட் கோல்டன் ப்ரௌனில் இருந்தால் போகிறோம். நீங்கள் ஹரியாலி பேஸ்ட்டோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கலைன்னா தனியாக 1 டேபிள் ஸ்பூன் இதில் போட்டுடலாம். ஸோ இந்த ஆனியனும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கே தெரியும், ஆயிலில் இது ரெண்டும் வதங்கும் போது அருமையான வாசம் வரும். பச்சை வாடை போகிற வரையும் இதை வதக்கிடலாம். இந்த ஆனியன் வதங்க ஆரம்பிச்சதும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் நம்ம போட போகிறனால நான் 2 சின்ன உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன், டைஸ் கட் பண்ணது. அதை சேர்த்துடலாம். வெள்ளை பட்டாணி, பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் இருந்தால் நீங்கள் ஃப்ரெஷ் போட்டுக்கோங்க. நான் லோக்கல் மார்க்கெட்டில் அவைலபிள் இல்லை, ஸோ நான் காஞ்ச பட்டாணி போடுறேன். தென் கேரட்டு 1/4 கேரட் தான், ஸோ அதையும் டைஸாக வெட்டினது. இது ராஜ்மா, இது ஆப்ஷனல் தான், நான் இருக்கிறதுனால போடுறேன். அது ஊற வச்சுருக்கிறேன், ஸோ அதையும் சேர்த்தாச்சு. தென் காலிஃப்ளவர் 2 to 3 ஃப்ளோரட்ஸ் போதும். இதோட இப்போ வதங்கிறதுக்கு உப்பு போட்டுடலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான ஸ்பைசஸை சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். பொதுவாகவே இந்த ஹரியாலி பேஸ்ட், இந்த மின்ட்டு, பாலக் இதெல்லாம் சேரும்போது மஞ்சத்தூள் அதோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். கலரையும் அப்படியே அந்த டார்க் க்ரீனை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறது இந்த டர்மரிக் பவுடர் தான். தென் பிரியாணி மசாலா தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுடலாம். ஏன்னா வேறு நம்ம சில்லி பவுடர்லாம் இதில் சேர்க்க போகிறதில்ல, காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் நம்ம வச்சு அரைச்சிருக்கோம். இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியண்ட் ஜாதிக்காய் தூள், நட்மெக் பவுடர்னு சொல்லுவோம் இல்லையா, அது 1/2 டீஸ்பூன். 1/2 கப் தயிர் சேர்த்துடலாம். ஸோ நம்ம போட்டிருக்க மசாலா, இந்த தயிர், இந்த வெஜிடபிளோட ஒரு 2 to 3 minutes நல்லா குக் ஆகிடட்டும். அந்த மசாலாவோட ரா ஃப்ளேவர் போனதுக்கப்புறம் நம்ம ரைஸையும் ஹரியாலி பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். இப்போ அடுத்தாப்பில் நம்ம அளவு தண்ணியை ஊற்றிடலாம். நான் இன்றைக்கி 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன், அதுக்கு 4 கப் தண்ணி ஊற்ற போகிறோம். ஊற வச்சுருந்தேன் 15 minutes முன்னாடி, ப்ரிப்பரேஷனுக்கு முன்னாடி ஊற வச்சு வைக்கணும். ஊற்றியாச்சு. இப்போது நீங்கள் இந்த தண்ணியில் சால்ட்டை செக் பண்ணிடுங்க. நமக்கு அதாவது சீ வாட்டர், அதாவது கடல் தண்ணி போல் இருக்கணும். நீங்கள் குடிச்சு பார்த்தீங்கன்னா உப்பு அப்படி இருந்தால் உப்பு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் போடணும். ஸோ இப்போ நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கிற ரைஸையும் சேர்த்துடலாம். 15 minutes ஊறினா போதும் எப்பயும் பாஸ்மதி ரைஸ். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் இதையும் சேர்த்துடலாம். தென் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் லெமன் ஜூஸ் கொஞ்சம் விட்டுடலாம். லேசாக அந்த சவர்னஸ் கொடுக்கும் நமக்கு. லெமன் ஜூஸ்
1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நம்ம ஊற்றி வச்சுருக்கிற அளவு தண்ணியை அந்த ரைஸ் அப்சார்ப் பண்ணுற வரையும் ஓப்பன் ஃப்ளேமில் குக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மூடி போட்டு 10 நிமிஷம் தம் வச்சிடலாம். ஸோ கொதி வந்துடட்டும். நம்ம ஊற்றின அளவு தண்ணியை நம்மளுடைய பாஸ்மதி ரைஸ் குடிச்சிருச்சு பாருங்கள். இப்போவே ஆல்மோஸ்ட் 50% வெந்துருச்சு. ரைஸ் எல்லாம் எலாங்கேட்டடாக நீளமாக ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபைனலாக சேர்க்க வேண்டிய பன்னீர், ஏன்னா இது சாஃப்டாக இருக்குது பன்னீர், அதனால் அப்படி ஃபுல்லாக சேர்த்துடலாம். தென் லாஸ்ட்டாக நான் க்ரூட்டான்ஸ் போடுறேன், அதாவது ப்ரெட்டை வறுத்தது டைஸ் பண்ணி. ஸோ இது ஆப்ஷனல் தான். இப்போது நம்ம நான்வெஜ் பிரியாணிக்கெலாம் ஃப்ரைட் ஆனியன் போடுவோம் இல்லையா, அது மாதிரி வெஜிடபிள் பிரியாணிக்கு இந்த மாதிரி ஃப்ரைடு ப்ரெட்டு போடும்போது வாயில் அங்கங்கே கடிபடும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப், பட்டர் சேர்த்துடலாம். கீ இருந்தாலும் கீ சேர்த்துக்குங்க. ஸோ ரைஸ் ஒட்டாமல் வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ கவர் பண்ணிடுறேன். 10 to 12 மினிட்ஸ் போதும். ஏன்னா நம்ம ரைஸ் ஆல்ரெடி தண்ணி குடிச்சிருச்சு. ஸோ அதனால் கரெக்டாக இருக்கும். 10 நிமிஷம் கழிச்சு எப்படி வந்துருக்கு பார்க்கலாம். ஸோ 10 மினிட்ஸ் தம்முக்கு அப்புறம் நம்மளுடைய பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஹரியாலி வெஜிடபிள் பிரியாணி பன்னீரோட க்ரூட்டான்ஸோட செம்மையாக வந்திருக்கு. ஸோ மெதுவாக பிரியாணி எப்பயுமே ஓவர் டூ பண்ணக்கூடாது, அதாவது ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது, அதை ரொம்ப டெலிகேட்டாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ சைட்ஸ்லேருந்து எடுத்து விட்டுறலாம். எடுத்துகிட்டு இப்போது நம்ம எப்படி சர்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதோட நீங்கள் பைனாப்பிள் ரைத்தா, ஆப்பிள் ரைத்தா, அல்லது நார்மல் நம்ம ஆனியன் குக்கும்பர் கேரட் போட்டு ரைத்தா எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி பாருங்கள், கலர் அட்டகாசமாக வந்திருக்கு. இப்போது இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு க்ரீனிஷ் கலரில் வெஜிடபிள் ஹரியாலி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் இன்றைக்கி லஞ்சுக்கு இதை ரைத்தா, குக்கும்பர் ரைத்தாவோடு சாப்பிட போகிறேன். நீங்களும் இதே போல் பன்னீர் எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்க அன்றைக்கி இந்த ஹெல்த்தியான ஒரு புலாவோ அல்லது இது பிரியாணின்னு சொல்லலாம். ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த ஸ்டார் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸ்டார் குக்கிங் இஸ் ஆல்வேஸ் பாசிபிள் அட் ஹோம், அதான் நம்ம சேனலோட டேக்லைன். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டார் ரெசிபிஸோட உங்களை அடுத்த செஷனில் சந்திக்கிறேன். Until then, bye from Bald Nachi. Please do subscribe, share with your friends and மறக்காமல் அந்த பெல் பட்டனை அமுக்குங்க. Thank you.